வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் டைகரோட பார்ட்ஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் ஐஸ் அண்டு ஸ்ட்ரைப்ஸ், டைகரோட உடம்புல கோடுகள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஹெட் அண்ட் பாடியை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஹெட் அண்ட் பாடியை நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தானே செஞ்சேன். ஸோ அதனால் அந்த ஸ்லிப் ஸ்டிச் வர சைடை ரெண்டையும் ஒரே சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் வராத ஆப்போசிட் சைடு ஃப்ரண்ட்டில் நம்ம ஐஸ், நோஸ் அதெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் வந்தது பேக் சைடு, ஸ்லிப் ஸ்டிச் வராதது ஃப்ரண்ட் சைடு, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஹெட் அண்ட் பாடியை ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா அந்த டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நூலை செக்யூர் பண்ணிவிட்டு தென் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸு ஸ்டிச் பண்ணணும். ஹேண்ட்ஸ் பாடியில் மேலேருந்து செகண்டு ரோவில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச்சு வர சைடு பாடி கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஹேண்ட்ஸை. அப்போ தான் அந்த ஸ்லிப் ஸ்டிச் வெளியே தெரியாது. இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செய்யும்போது. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு அங்கிட்டும் நம்ம ஹேண்ட்ஸை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நூலை செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம லெக்ஸ் ஸ்டிச் பண்ணணும். லெக்ஸு கீழே இருந்து 4வது ஸ்டிச் மேலே இந்த மாதிரி சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற மேலே இருக்கிற ஸ்டிச்சும் கீழே இருக்கிற ஸ்டிச்சும் சேர்த்து அந்த பாடியில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் நல்லா டைட்டாக. லெக்குக்கு நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸில் நான் ஸ்டஃபிங் பண்ணலை. ஸ்டஃபிங் பண்ண அது ரொம்ப குண்டாக ஒரு மாதிரியாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. லெக்ஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறணும். இதே மாதிரி இன்னொரு லெக்கை ஆப்போசிட் சைடு அந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது லெக்கு நம்ம எப்படி வைக்கணும்னா ஹேண்டுக்கு நேராக கீழே வைக்கணும். கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயர்ஸ் ஹெட்டில் 3வது ரோ மேலே வச்சு இயர்ஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் இயர்ஸும் அப்படி தான் ஹேண்டுக்கு நேராக மேலே இருக்கணும். ஹெட்டில் மேலேருந்து 3வது ரோ மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 2 இயர்ஸ் ஒரே சேம் பிளேஸில் தான் ஆப்போசிட் சைடு இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கஸ்டமர் இந்த டைகர் பிக்சர் அனுப்பி இந்த மாதிரி டைகர் எனக்கு வேணும், உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பீஸ் செஞ்சு காமிச்சேன். அவங்க ஓகே நல்லா இருக்குது, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்க் ஆர்டர் கொடுத்தாங்க. தென் நான் கண்டினியூ பண்ணேன். அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு தான் இந்த கலர் நூல் வாங்கி நான் இந்த டைகர் ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இப்போது நம்ம இந்த இயர் தச்சு முடிச்சாச்சு. அந்த இயர்ஸ் மாதிரி அந்த சைடும் அந்த இன்னொரு இயர் வச்சு நம்ம தச்சு முடிச்சிடணும். இப்போது நெக்ஸ்ட்டு டெய்லு, பாடியில் கீழே இருந்து 3வது ஸ்டிச் மேலே டெய்லை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டெய்லில் கீழே கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு, ரொம்ப டைட்டாலாம் வேண்டாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நூலை செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. எங்கள் அம்மா இதை பார்த்துட்டு இது என்ன பூனைக்குட்டியா சிங்கக்குட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இது புலிக்குட்டிமா அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை இது பார்க்க புலிக்குட்டி மாதிரி இல்லை போல், பூனைக்குட்டி மாதிரி தெரியுது போல். எனிவே கஸ்டமர் டைகர்னு சொன்னாங்க, நானும் டைகர்னு செஞ்சிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நோஸ் ஹெட்டில் கீழே இருந்து 3வது ரவுண்டு மேலே வச்சு நம்ம நோஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நோஸ் நம்ம ஹெட்டுக்கு ஃபேஸுக்கு நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் நகண்டுச்சுன்னா அது நல்லா இருக்காது. நோஸ் ஒரு சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு 2-3 ஸ்டிச்சஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் பண்ணுங்கள். டைட்டாக ஸ்டஃபிங் பண்ண வேண்டாம். லைட்டாக ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸையும் நல்லா இந்த மாதிரி
ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நூலை செக்யூர் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது பாடி பார்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டைகருக்கு ஐஸ், நோஸ், நுனியில் இருக்கிற அந்த பிளாக்கு அண்டு ஹெட், பாடி, டெய்ல், லெக்ஸ், ஹேண்ட்ஸ் அங்கெல்லாம் ஸ்ட்ரைப்ஸ் அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே பிளாக் கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஆர்டினரி த்ரெட் இருந்தால் அதுவே ஓகே. அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு தேவைன்னா ஃபெவிக்ரைல் கம் வந்து பிளாக் கலர் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பிளாக் கலர் த்ரெட்டை யாரும் இழுத்தாலும் வெளியே வராமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது குட்டி புலி ரெடி ஆகிட்டான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை எஃபி ஆர் இன்ஸ்டா பேஜில் கூட கேளுங்க. நான் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர், see you all. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.